நல்ல டேஸ்டான ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் கீறி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வர மாதிரி வதக்கிக்கணும். கொஞ்சம் அது கூட நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் நான் சேர்க்கலை, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் போட்டுக்கலாம். போட்டுட்டு வேக வச்ச மட்டனை கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கா தண்ணி நல்லா வற்ற விட்டுக்குங்க. இல்லைனா அளவு தண்ணி வைக்கும்போது குறைச்சிக்குங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் பாஸ்மதி ரைஸு. இப்போ தண்ணி வடிக்கிட்டு ரைஸையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன். அரிசி ஒன்றுக்கு ஒன்று உடையாமல் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மேலாக்க நெய்யும் ஊற்றிட்டு எடுத்து வச்சுட்டு வேக வச்ச முட்டையும் வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி லைக் பண்ணுங்கள்.